ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜாலியான ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அது என்னென்னா, நான் யூஸ்வலாக வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குற கமெண்ட்ஸோடு சேர்த்து அந்த பொம்மை வந்து குட்டியாக க்யூட்டாக இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிற வீடியோவில் யூஸ் பண்ணுற பொம்மையெல்லாம் நல்லாயிருக்கு, அந்த கலெக்ஷன்ஸ் காட்டுங்க, அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டும் எனக்கு நிறையா வந்திருக்கு. பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து டேபிள் ஃபுல்லாக அந்த பொம்மையெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தல, அதனால் இப்போதைக்கு 2 பொம்மை மட்டும் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பொம்மையாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். நிறையா குட்டி குட்டி பொம்மையெல்லாம் க்யூட்டாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்றைக்கி வீடியோவாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ட்ராலி தான். இந்த ட்ராலி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், நிறைய பேருக்கும் இது ரொம்ப ஃபேவரட் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை ஸ்பெசிஃபிக்காகவும் சொல்லியிருந்தாங்க சில வீடியோவில். நான் இது நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் யூகேல இருக்கும்போது வாங்கியிருந்தேன். இது 1 பவுண்டு தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ட்ராலி. எனக்கு பார்த்த உடனே வாங்கிடணும் அப்படின்னு தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை, இது வந்து ரப்பர், ஆக்சுவலி முட்டை ஷேப்பில் இருந்துச்சு. இந்த ட்ராலியில் எங்கள் வீட்டில் எப்போதும் இந்த முட்டையோடு தான் நான் வச்சுருப்பேன். அப்படியே ஜாலியாக பார்க்குறதுக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டு, குட்டி பேஸ்கெட்டு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சீசர், அப்புறம் மெஷர்மெண்ட் டேப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஊசியெல்லாம் இது பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நூல்கண்டு, அதாவது சூயிங் பண்ணுறவங்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இது இருக்கும். எனக்கும் இது பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. க்யூட்டாக இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு அதே போல் இன்னொரு பேஸ்கெட், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்ஸ் வந்து மடித்து வச்ச மாதிரி இருக்கும். இதுவும் இதுக்கு முன்னாடி வாங்கின பேஸ்கெட்டும் சேர்த்து தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ செட்டு, இந்த கப் இருக்குது இல்லையா, குட்டி குட்டி கப்பெல்லாம் இந்த மாதிரி பிளேட்ஸோடு இருந்துச்சு. இதுவும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுவும் நான் கொஞ்சம் வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படிலாம் அழகழகாக க்யூட்டாக இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து ஒரு கவரில் இருந்துச்சு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவெல்லாம் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு குட்டி புக் மாதிரி, அதுக்கப்புறம் சீசர், அதுக்கப்புறம் நூல், பாருங்க குட்டி குட்டி நூல். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கவரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸு, ஒரு வுடன் பாக்ஸ். இது இந்த மாதிரி லாக் எப்படி பண்ணிக்கலாம். இதில் நல்லா பெருசெல்லாம் இருந்துச்சு, நான் வந்து சின்னது மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை. அந்த பேக்கில் எப்படி இருந்துச்சுன்னா 3 இந்த 2 பொம்மை, அதுக்கப்புறம் இந்த 3 பொம்மையும் நம்மளை வந்து அந்த கவரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த 4th மட்டும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு இது வந்து நம்ம பார்க்க முடியாது. அதில் என்ன 4th வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் 4th ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இது அவ்வளவோ பிடிக்கவே இல்லை. இது நான் எந்த வீடியோக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை. ஆனால் இந்த 3மே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படியே இதை மேலே தொடும்போது அப்படியே பஞ்சுன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு அதுக்கு வாலெல்லாம் வேறு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பொம்மை பாருங்கள், நல்லா மண்டி ஆட்டிகிட்ருக்கோம்.
இதுவும் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதுவும் நான் ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டச் பண்ணாலே போதும், நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோனு, இது ஆக்சுவலி ஸ்டோன் எட்ஜ் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இடம் அது. அங்கே வந்து கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வெளியே வரும்போது அங்கே எப்படி உள்ளே இருக்குமோ அதுபடியே கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் விற்றுது. ஸோ அதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஞாபகத்துக்காக இந்த இது வாங்கினேன். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள் ஸ்டோன் எட்ஜ் எப்படி இருக்குன்னு, ரொம்ப ஃபேமஸ். கல்லில் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாட்டு வண்டி. இந்த மாதிரி மாட்டு வண்டி வந்து ஆக்சுவலி இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இங்கே இது வந்து கோஸ்டர்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி இது டேபிளில் நம்ம வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த வண்டி வந்து டேபிளில் அழகுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு 6 இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 பிளேட்ஸு இப்படி 6மே வச்சு. இது எப்படின்னா நம்ம டீ காஃபி கப்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது மேலே வைக்கிறதுக்காக டேபிளில் ஒரு அழகு பொருளாக வைக்கிறதுக்கான இது. ஆனால் எனக்கு எதுக்காக நான் வாங்கினேன்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி இதில் வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டு யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஃபோட்டோ இது மேலே ஒட்டிட்டு அவங்களுக்கு இதில் ஒரு ஸ்லைட்லேயும் ஒன்று வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் இது நான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் என்னென்னா இது குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஏன்னா இது வாங்கி 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது இதாகிட்டே இருக்குது. அந்த தூசி தூருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்தூள் அது வந்து உதிர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட், பட் குவாலிட்டியாக பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு, இது ஆக்சுவலி என்னென்னா இது பொம்மை கிடையாது. என்னென்னா இந்த டேபிள் எல்லாம் நம்ம வந்து சூப் குடிக்கும் போது சால்ட் பெப்பர்லாம் போடுறதுக்கு ஹோட்டலில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி நம்ம பெப்பர் இல்லை சால்ட் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு இந்த ஹோல் வழியாக நம்ம இந்த மாதிரி இப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே போல் இருக்குது, இங்கே ஹோல் இருக்குது, இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இடத்துலையும் இங்கே மேக்னெட் இருக்குது. ஸோ நம்ம இப்படி கிட்ட வச்சாலே இப்படி 2 ஒட்டிக்கும். இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கு, அப்படியே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது. இப்படி இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ்ஃபோர்டு அந்த இமேஜ்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பல், ஒரு சின்ன கப்பல் தானே, அதில் எவ்வளோ சின்ன சின்ன வேலையெல்லாம் மைனூட்டாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். இந்த வலையாகட்டும், இங்கே மாதிரி இருக்க அந்த நூல், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது பிக்பின்னு ஒரு இடத்துல வாங்கினது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டுருப்போம்ல, ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் போய் இந்த பால் நம்ம நிற்க வைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இங்கே ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சேர்க்கணும். சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டேன். அது நம்ம சேர்க்கலாம். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஃபிஷ் இருக்கிற மாதிரி. இங்கே வந்து மேக்னெட் இருக்கும், நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூண்டு. எனக்கு இந்த கூண்டுக்காக தான் இந்த பொம்மை வாங்கினேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராகன் தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கூண்டு ரொம்ப பிடிச்சது, அதுக்காக இது வாங்கினேன். குட்டி கூண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாட்டில். இந்த குட்டி பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி சங்குலாம் இருக்குது, குட்டி குட்டி சங்கு.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் நான் எப்போதும் கிருஷ்ணன் பொம்மை வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக பொம்மை எடுத்துட்டேன். குட்டி தொட்டில் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு. இது எனக்கு கிஃப்டாக வந்தது. இந்த பாக்ஸில் தான் அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த லைட் வச்சு பார்க்குறோம். இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பென். ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த பொம்மையை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கீ செயின். இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி லண்டனில் இருக்கிற முக்கியமான இடம் வந்து நல்லா கிளியராக இதில் தெரியும். பிக் பென், அதாவது நேராக நிற்கிது இல்லையா, பிக் பென் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராட்டினம் இருக்குது இல்லையா, அது வந்து லண்டன் ஐன்னு சொல்லுவாங்க. அந்த ராட்டினத்துலேருந்து பார்க்கும்போது லண்டன் கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ அதனால் லண்டன் ஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லண்டன் பிரிட்ஜ். ஸோ இது மூணும் தெரியும். இது 3D. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா இது ஒரு குட்டி பொம்மை பால் மாதிரி இருக்கும், ரப்பர் பால். இதுவும் கொஞ்சம் வீடியோஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பொம்மை இருக்குது. அந்த பொம்மை நம்மக்கிட்ட வாவ் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் காட்டுனதில் எந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்குதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.